நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நான் 2-3 நாட்களுக்கு முன்பு பஞ்சாபை சுற்றி எவ்வாறு அங்கு கிறிஸ்தவர்கள் இத்தனை அதிகமாக உள்ளனர் என்பது பற்றிய ஒரு வீடியோ செய்தேன். அதை உலகளாவிய அளவில் பல மலையாளிகள் பார்த்தார்கள். அதைத் தொடர்ந்து பலரும் என்னிடம் என் தனிப்பட்ட மொபைலிலும் வாட்ஸ்அப்பிலும் மற்றும் சமூக ஊடகங்களில் உள்ள பிற தளங்களிலும் செய்தி அனுப்பியுள்ளனர். இதை பற்றி விளக்க வேண்டும். எவ்வாறு இது நடந்தது? இதற்கு பின்னால் யார்? என்னென்ன நுட்பங்கள் இங்கு வேலை செய்தது? இதற்குள் என்ன உள்ளது? சமூக பொருளாதார காரணிகள் உள்ளன. இதற்கு பின்னால் யார் உள்ளனர்? அங்கு என்ன பிரச்சனைகள் உள்ளன? பலரும் கேள்வி கேட்டனர், யார் இவர்களுக்கு நிதி உதவி செய்தனர் என்று. இது சாதாரண கேள்வி. காரணம், சிறிய நிகழ்ச்சிகளும் நிதி இல்லாமல் நடைபெறாது. ஆகவே முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவெனில், சுதந்திரத்திற்கு முன்பே பஞ்சாபின் எல்லையில், இந்தியா பாகிஸ்தான் எல்லையில், அங்கு அப்போது சிறிய அளவில் கிறிஸ்தவர்கள் இருந்தனர். காரணம், முதலில் வந்த பிரிட்டிஷ் மக்களின் மூலம் அங்கு ஆங்கிலிகன் சர்ச்சும் பின்னர் ஆர்மேனியன் சர்ச்சும் அங்கு இருந்தது. பங்காளிலும் ஆர்மேனியன் சர்ச் உள்ளது. அங்கு சிறிய அளவில் கிறிஸ்தவம் இருந்தது. ஆனால் 1920க்கு பின்னர் அங்கு ஒரு முக்கியமான நபர் வந்தார். அவர் பெயர் சாது சுந்தர் சிங். அவர் சர்தார், அதாவது தோல் பணியாளர், சமாதார் என்று ஹிந்தியில் சொல்வார்கள். அவர் குடும்பம் பாவம் பிடித்த குடும்பம் அல்ல. இது சுந்தர் சிங்கின் குடும்பம். அவர் ஒருவிதம் பணக்கார குடும்பம். காரணம், அனைவரும் தோளின் செருப்புகளை பயன்படுத்துவார்கள். அதன் ஒரு மொத்த விற்பனை சந்தையை நடத்தும் சர்தார் குடும்பத்தில் இருந்து பிறந்தவர் சுந்தர் சிங். 1920, 22, 23 ஆண்டுகளில் அவர் அங்கு வளர்ந்தார். அவரது தாய் அவர் சிறுவனாக இருந்தபோது இறந்து விடுகிறார். அப்போது அவர் கிறிஸ்தவ மெய்ப்படுகிறார், கிறிஸ்தவமாக மாறுகிறார். மாறிய பிறகு அவர் ஒரு சுவிசேஷக்காரர் ஆகிறார். அவர் இந்தியாவின் பாவங்களுக்கு தேவையான இந்திய பாரம்பரியத்தில் இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். இதன் பகுதியாக அவர் என்ன செய்தார்? அவரது அரைக்கட்டு என்பது ஒரு நிகழ்வாக உள்ளது. அரைக்கட்டு என்றால் இந்திய மயமான கேசரி, அதாவது கேசரி அரைக்கட்டு ஆகும். பின்னர் அவர் பயன்படுத்திய செருப்பு அவர் வேண்டாம் என்று வைத்தார். இங்கே அடிப்படையாகவே ஒரு புராட்டஸ்டன்ட் பெந்தகோஸ்டல் இயக்கம் தொடங்குகிறது. சாது சுந்தர் சிங் அவர் ஒரு சாதுவாக இருந்தார். அதாவது சாது என்றால் சந்நியாசி. சாதுவாக அவர் அந்த பெயரை ஏற்றுக்கொண்டார். இதுபோலவே கேரளத்தில் சாது கொச்சு குஞ்சு உபதேசி அவர் அந்த பெயரை ஏற்றுக்கொண்டார். ஆகவே இங்கே ஒரு சாது என்ற சொல்லின் பொருளை சேர்த்து பார்க்க வேண்டும். பின்வரும் ஆண்டுகளில் சாது சுந்தர் சிங் அவரும் சுவிசேஷத்துடன் சுற்றினார். இந்தியாவின் பல பகுதிகளுக்கு சென்றார். சாது சுந்தர் சிங் மாரமன் கவென்சனில் உரையாற்றி இருக்க வாய்ப்புள்ளது என்பது எனது கணிப்பு. ஏனெனில் அவர் கேரளத்திற்கு குடிவந்தார் என்று கூறப்படுகிறது. அங்கே உரையாற்றிய போதே அல்லது அங்கு மக்களின் கூட்டத்தில் அவர் இந்த சுவிசேஷத்தை கூறியிருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. பலமுறை கேள்வி கேட்டபோது, பஞ்சாபில் கேட்டபோது புரிந்து கொள்ள முடிகிறது. பின்பு சில ஆண்டுகள் கடந்த பின் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முக்கியமாக சர்தார் சமூகத்தை பற்றி சொன்னால், அவர்கள் மிகுந்த கடின மத நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்களின் மதம் கடினமாக உள்ளது. அவர்களின் மதத்திலிருந்து வெளியாசிக்கொண்டு சிந்திக்க முடியாது. காரணம், நான் சர்தார்களை அறிவேன். அவர்களுக்கு குருத்வாரா, அவர்களின் மத நெறிகள், அவர்கள் சிகரெட் புகைக்க மாட்டார்கள், மது அருந்த மாட்டார்கள், அவர்கள் முடிவெட்ட மாட்டார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சர்தார் தர்கைகள். அதேபோல் அவர்கள் போராளிகள். பிரபலமாகவே முகுல் ஆட்சிக்கு எதிராக போராளிகள் எனவும் ராஜகுமாரர்களின் போராளிகள் எனவும் சர்தார் மதம் உருவானது. பின்னர் இந்தியாவில் பல இந்துக்கள் சிக்கலாக மாறினர். அதாவது அவர்களின் நிலங்களை பாதுகாக்க போராளிகளாக மாறினர். எனவே நீங்கள் குருநானக்கை தவிர சிக் குருக்களை எடுத்தால் அவர்கள் அனைவரும் போராளிகள். அந்த வரலாறு அப்படித்தான். சிக் மதம் என்பது மிகவும் கடுமையான நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகளை கடைபிடிக்கும் ஒரு சமூகம். மேலும் அவர்கள் கடினமாக உழைக்கும் விவசாயிகள். ஆனால் பஞ்சாபில் நடந்தது என்னவென்றால், அங்கு ஜட்சிக் என்ற ஒரு சமூகம் உள்ளது. பஞ்சாபில் ஜட்சிக் என்றால் தற்போதைய கணக்கெடுப்பின்படி அவர்கள் 22% உள்ளனர். அவர்களிடம் பஞ்சாபில் உள்ள 99% நிலமும் உள்ளது. அதாவது அவர்கள் அங்கு உள்ள விவசாயிகள். அவர்கள் நிலத்தில் யாருக்கு விவசாயம் செய்ய அனுமதிக்கின்றனர்? அவர்கள் தலித் சர்தார்களுக்கும் இந்துக்களுக்கும் நிலத்தை பாட்டத்திற்கு கொடுத்து விவசாயம் செய்ய அனுமதிக்கின்றனர். ஆனால்
300 அல்லது 400 ஏக்கர் நிலம் கொண்ட ஜட்சிக் அவர்கள் அடிப்படையில் விவசாயம் செய்யவில்லை. அவர்கள் நிலத்தை லீஸுக்கு கொடுக்கின்றனர். அவர்கள் மண்டியை கட்டுப்படுத்துகின்றனர். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 92% பஞ்சாபின் நிலத்தை கட்டுப்படுத்தும் ஜட்சிக் மிகவும் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். அவர்களின் கட்சியான அக்காலிகள். அவர்கள் காங்கிரஸ் என்றால் யாரும், காரணம் அவர்கள் அந்த மாநிலத்தை ஆளுகின்றனர். இதனால் தலித் சிக்குகள் மிகவும் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். தலித் சிக்குகள் சிக் ரெஜிமெண்டில் உள்ளனர். இந்திய இராணுவத்தில் அவர்கள் அதிகாரிகள் அல்ல, ஆனால் ஜட்சிக் என்றால் பெரிய அளவில் பாதுகாப்பு அதிகாரிகள். அவர்கள் பெரும்பாலும் சிக் ரெஜிமெண்டில் உள்ள இராணுவ வீரர்கள். இதுதான் பலரும் கேட்கும் கேள்வி. ஆனால் அவர்கள் போராளிகள். தலித் சிக்குகள் யார்? பஞ்சாபில் தலித் சிக்குகள் மற்றும் தலித் இந்துக்கள் 52% உள்ளனர். அவர்களிடம் 35% நிலம் உள்ளது, ஏனெனில் மற்றவர்களிடம் நிலம் உள்ளது. மேலும் சர்தார்களின் பலர் இந்துக்களிலிருந்து மாறியவர்கள். அவர்கள் ஜாதி அடிப்படையில் தங்கள் நிலையை தொடர்ந்தனர். அதனால் கிராமங்களில் தலித் சிக்குகளுக்கு தனி குருத்வாரா, தனி ஜத்தேதார் உள்ளனர். அவர்கள் விவசாயிகள் மற்றும் நில உரிமையாளர்கள். அவர்கள் தலித் சமூகத்தை முழுமையாக புறக்கணிக்கின்றனர். அவர்கள் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் தனியாக தலித் என புறக்கணிக்கப்படுகின்றனர். இது அடிப்படை உண்மைகள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் காலிஸ்தான் இயக்கம் பிந்த்ரன்வாலுக்கு முன்பு இருந்தது. பின்னர் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார், ஆபரேஷன் பிளாக் தண்டர் நடந்தது. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் சுட்டுக் கொல்லப்பட்டார். PR சிங் மற்றும் சத்வந்த் சிங் தீன்மூர்த்தியில் நடந்தது. இந்திய பிரதமர் சுட்டுக் கொல்லப்பட்டார். நீங்கள் அந்த இயக்கத்தின் தீவிரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யாரால் ஆதரிக்கப்படுகின்றனர்? பாகிஸ்தான். பாகிஸ்தான் அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கின்றது. இந்திய நாணயத்தை அச்சிட்டு காலிஸ்தான் இயக்கத்திற்கு பாகிஸ்தான் உதவியது. ஏன்? 1921 இந்தியா பங்களாதேஷை பிரித்தது. அதுபோல பாகிஸ்தானின் திட்டம் காலிஸ்தான் உருவாக்கி பஞ்சாபை தனி நாடாக மாற்றுவது. இதை கட்டுப்படுத்த முடியும். இதற்காக டெல்லியில் குண்டு வெடிப்புகள் ஏற்படுகின்றன, மக்கள் கொல்லப்படுகின்றனர். இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த நேரத்தில், அதாவது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் மற்றும் பிளாக் தண்டர் ஆகியவற்றின் பின்னர் மத்திய அரசு அங்கு டிஜிபியாக JF ரிபேரோவை நியமித்தது. அவர் மும்பை நகர் ஆங்கிலோ இந்தியர். அவரை அங்கு நியமிக்கின்றனர். அங்கு ஆளும் மாநில அரசு வியான் சிங் போன்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. காரணம், மத்திய அரசு நேரடியாக ஆளுகிறது. அதாவது காவல்துறையின் கட்டுப்பாடும் IAS அதிகாரிகளின் கட்டுப்பாடும் மத்திய அரசின் கீழ் உள்ளது. இது இன்சர்ஜென்சி கட்டுப்பாட்டில் மட்டுமே முடியும். அதனால காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் பாராமிலிட்டரி படைகளுக்கும். அதே போல இராணுவத்தின், அதாவது ஆன்டி இன்சர்ஜென்சி ஆபரேஷன் ரெஜிமெண்ட்டுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் இந்தியர்களை எவ்வாறு சுடுவார்கள்? இது ஒரு கேள்வி. இந்த குறைந்த தீவிர போராட்டம் என்று கூறுவது பஞ்சாபில் நடந்தது. அதே போல குறைந்த தீவிர போராட்டம் காஷ்மீரில் நடக்கிறது. இங்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், இந்திய வீரர்கள் இந்தியர்களை திறந்த வெளியில் சுட முடியாது. காரணம், அவர்கள் குற்றவாளிகள் என்று உறுதியாக இருந்தால் மட்டுமே இவ்வாறு சுடுவதற்கு இந்திய அரசு அனுமதி கொடுத்துள்ளது. காரணம், கட்டுப்பாடுகளில் இந்த நிகழ்வு உள்ளது. ஆனால் இதனால் என்ன நடந்தது? பஞ்சாபில் ஆயுதங்கள் முழுவதும் RTX போன்றவை பாகிஸ்தான் எல்லையில் இருந்து உள்ளே வந்தது. அப்போது ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்தபோது நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள், அங்கு முழுவதும் வேலி கட்டப்பட்டது, உள்ளே வராமல் இருக்கவே. ஆனால் பஞ்சாபின் எல்லையில் உள்ள தலித்தும் அங்குள்ள இந்துக்களும் முழுவதும் ஜட்சிக் என்பவர்களால் வழிநடத்தப்படுகின்றனர். நீங்கள் ஷர்பாஸ் சிங் அல்லது வித்தம் போன்றவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் அனைவரும் மேல் ஜாதி ஜட்சிக். இந்த காலிஸ்தான் இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் சில மூத்த தலித் சர்தார்களின் ஜதேதார் உள்ளனர். அதுதான் அதில் நகைச்சுவை. எனக்கு தோன்றுகிறது, பிந்த்ரன்வாலே ஜட்சிக் அல்ல, தலித் சிக்கில் இருந்து வந்தவர் என்று எனக்கு தோன்றுகிறது. அதை உறுதிப்படுத்தி பின்னர் ஒரு வீடியோவில் கூறுவேன். இங்கு KBS கில் பஞ்சாப், அப்போது கூடுதல் டிஜிபியாக, பின்னர் டிஜிபியாக, அங்கு காவல்துறை, இராணுவ உளவுத்துறை, IP ஆகியவை சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்குகின்றன. அந்த எல்லையில் உள்ள மக்கள் காலிஸ்தான் இயக்கத்தினருக்கு பாதுகாப்பு வழங்குகின்றனர். எல்லையில் இருந்து வரும்போது ஆயுதங்களை ஒளித்து வைக்கின்றனர்.
இங்கு சுட்டு அங்கு தொல்லை செய்து குண்டு வெடித்து செல்லும் பயங்கரவாதிகளை எல்லை கடக்க விடுகின்றனர். இதனால் இந்திய அரசு ஒரு திட்டத்தை உருவாக்கியது. சிக் மதத்தின் உள்ளே கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்தது. இப்போது புரிகிறதா? இது இந்திய அரசே முதலில் இதற்கு நிதி வழங்கி ஊக்குவித்தது. அங்கு சுவிசேஷத்தின் மூலம் அவர்களை பாதித்தது. காரணம், இதற்கு வேறு வழியில்லை. அப்படித்தான் அங்கு பெந்தகோஸ்டல் நம்பிக்கை வந்தது. முதலில் கேரளத்தில் பலர் கேட்டனர், ஆரம்ப நிதி எவ்வாறு என்று. அதாவது இந்திய அரசின் திட்டம் எல்லையில் உள்ள தலித் சிக்குகளையும் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களாக மாற்றினால் பஞ்சாபில் வரும் ஆயுதங்களும் வெடிப்பு பொருட்களும் குறையும். அவர்கள் அவர்களை ஆதரிக்கவில்லை. அது வெற்றியடைந்தது. இதுதான் ஆரம்பம். பின்னர் கேபிஎஸ், கீல் மற்றும் ரிபேரோ ஆகியோர் இதை ஏற்படுத்தினர். அடிப்படையில் உருவாக்கப்பட்ட திட்டத்தில் இந்த குறைந்த தீவிர பயங்கரவாதம் இல்லாமல் போனது. பின்னர் ஒரு இயக்கம் தொடங்கியது. நான் கூறுவது மிக நீண்ட காலம் அல்ல, 10 அல்லது 30 ஆண்டுகளின் விஷயம். இங்கு இந்த சூழலில் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி லூதியானா அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் உள்ளது. அதாவது இந்த புராட்டஸ்டன்ட் பெந்தகோஸ்டல் மூலம் அவர்களை மாற்றியமைத்ததில் சிஎம்சி கல்லூரி லூதியானா மிகப்பெரிய பங்கு வகித்தது. அவர்கள் அடிப்படையில் மிஷனரிகள், மூத்த மருத்துவர்கள். பின்னர் நீங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, கேரளத்தில் உள்ள ஐபிசி இந்திய பெந்தகோஸ்டல் சபை, அதாவது கும்பநாட்டில் உள்ளவர்கள். அதில் முன்னாள் கடற்படை கேப்டன் ஓய்வு பெற்ற PI ஜோசப், அவர் அடிப்படையில் அங்கு ஐபிசி மிஷனுடன் செல்வது தெரிகிறது. பின்னர் அங்கு தற்போது ஐபிசி தலைவராக இருந்த வல்சன் எபிரகாம், அவரது தந்தை முன்னாள் ஐபிசி தலைவர், தற்போது பஞ்சாபில் உள்ள ஜேக்கப் ஜான் ஆகியோர் அடிப்படையில் சிக்குகளை, தலித் மக்களை கிறிஸ்தவ பெந்தகோஸ்டல் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தனர். அதாவது கற்றல். அதனால பஞ்சாபில் உள்ள தலித் பெந்தகோஸ்டல் கேரள ஸ்டிலிலான பெந்தகோஸ்டல் முறையில் அவர்களின் வழிபாடு உள்ளது. காரணம், கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் கேரளத்தில் இருந்து மலையாளிகள். இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைத்ததா? பின்னர் புரிந்து கொள்ளுங்கள், பழைய ஒரு சிலோன் பெந்தகோஸ்டல் உள்ளது. அதன் பெயர் என்ன என எனக்கு தெரியவில்லை. அங்கு சபைகள் உள்ளன. பின்னர் ஆரம்பத்தில் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் உள்ளன. பின்னர் அங்கு நடந்த ஒரு விஷயம், அங்கு கத்தோலிக்கர்கள் பள்ளிகளை கட்டினர். இந்த பள்ளிகளில் தலித் குழந்தைகளையும் இது போன்ற மக்களையும், அதாவது அவர்களை அந்த பள்ளிகளில் படிக்க வைத்தனர். அதாவது தலித்களுக்கு ஆரம்ப கல்வி கிடைக்கத் தொடங்கியது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். பின்னர் அவர்களின் ஒரு சூத்திரம், சோப் சுத்தம் செய்ய, சூப் உணவு கொடுக்க, சால்வேஷன் இரட்சிப்பு. சோப், சூப், சால்வேஷன், இதுதான் அவர்களின் தத்துவம். இங்கேதான் இந்த நிகழ்வின் பிச்சு மாறுகிறது. அப்போ ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் ஜோசப் என்ற ஐபிசி நபர், அவர் பெரும்பாவூரில் நிலம் வாங்கி அங்கு ஒரு செமினாரி கட்டுகிறார். அங்கு சர்தார்களையும் தலித்களையும் கொண்டு வந்து பெந்தகோஸ்டல் தியாலஜி கற்றுக் கொடுக்கிறார். ஆரம்ப கால பாஸ்டர்கள் எல்லாம் பெரும்பாவூரில் இருந்து சென்றவர்கள். பின்னர் வல்சன் எபிரகாம், அவரது தந்தையும் ஜேக்கப் ஜான் ஆகியோர் ஐபிசியின் பகுதியாக அங்கு தியாலஜிக்கல் கல்லூரி கட்டினர். காரணம், அவர்களுக்கு ஆசிரியர்கள் தேவை. அவர்கள் பாஸ்டர்கள் எவ்வாறு செல்வார்கள்? ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து இறக்கும் வரை நம்பிக்கை தேவை. இதுதான் இந்த அமைப்பு. இதை செய்தவர்கள் மலையாளிகள். பின்னர் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள், இராணுவத்தில் சென்ற பலரும் மலையாளிகளும் இந்த மறுமலர்ச்சியில் பங்கேற்றனர். நான் இறுதி புள்ளிக்கு வருகிறேன். இது எல்லாம் புரிந்ததா? அவர்களுக்கு நிதி தேவை. ஐபிசிக்கு நிதி உள்ளது, மற்ற சபைகளுக்கும் நிதி உள்ளது. ஆனால் அந்த நேரத்தில் பஞ்சாபில் நிதி கொண்டு செல்ல முடியவில்லை. காரணம், பஞ்சாப் இன்சர்ஜென்சி அரசு முழுவதும் கண்காணிக்கிறது. அதில் அதிகமானவர்கள் கேரளாவில் உள்ளவர்களே. பல சபைகள். காரணம், இந்த பெந்தகோஸ்ட் உபதேசிகளின் கையில் எங்கிருந்து இந்த பணம்? ஐபிசியின் இடையில் பணம் காணப்படும், ஆனால் அது வரம்புடையது. இப்போதுதான் அவர்களுக்கு பணம் வர தொடங்கியுள்ளது. ஆனால் கேரளத்தில் கத்தோலிக்கரும் ஆர்த்தடாக்ஸும் உள்ள நம்பிக்கையாளர்கள் உள்ளனர். பல வியாபாரிகள், இந்தியாவில் பலர். அவர்கள் வெளிப்படையாக பெந்தகோஸ்டர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் பெந்தகோஸ்ட் நம்பிக்கையாளர்கள். காரணம், அவர்கள் பள்ளியும் சபையும் உள்ளது. அவர்கள் அதை அவர்களிடம் காண்பிக்க தயார். ஆனால் அவர்கள் நேரடியாக மறைமுகமாக பல மிஷன்களுக்கு நிதி வழங்கினர். அதே போல தமிழ்நாட்டில் உள்ள கிரிப்டோ கிறிஸ்தவர்கள், அவர்கள் நிதி வழங்கினர்.
ஆந்திராவில் உள்ள கிறிஸ்தவர்கள் அவர்கள் நிதி வழங்கினர். அதே போல வெளிநாடுகளில் உள்ள மலையாளி கிறிஸ்தவர்கள், நான் சொன்ன பெந்தகோஸ்ட் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிரிப்டோ கிறிஸ்தவர்கள், அவர்கள் நிதி செய்தனர். காரணம், அங்கு அரசின் கட்டுப்பாடுகள் இருந்தன. வெளிநாட்டிலிருந்து நிதி வருவதற்கு கடுமையான கட்டுப்பாடு இருந்தது. இது அவர்களின் நிதி என்று சொல்லப்படும். இப்போதும் இதற்கு பெரிய அளவில் நிதி உள்ளது. காரணம், இது பெரிய நிகழ்வாக மாறியது. இப்போது பலருக்கும் பிரச்சனை உள்ளது. அவர்கள் கேட்கின்றனர், இவர்கள் என்ன, அவர்களின் ஆதாரங்களின் பலம் என்ன, அது எவ்வளவு? அதனுடன் தொடர்புடையது நீங்கள் பாஸ்டர் பஜீந்தர் சிங்கின் யூடியூப் சேனலை பார்க்கவும். அதில் 36 லட்சம் சந்தாதாரர்கள் உள்ளனர். அதன் பார்வையாளர்களின் எண்ணிக்கை பாருங்கள். அதன் செயல்பாடுகள் முழுவதும் யூடியூபில் உள்ளன. பஜீந்தர் சிங்கிற்கு பல யூடியூப் சேனல்கள் உள்ளன. அவர் மெயின் யூடியூப் 36 லட்சம். அதன் பார்வையாளர்கள் எண்ணிக்கையை பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இரண்டாவது பாஸ்டர் அங்குர் நரூலா, அவரிடம் சுமார் 15 முதல் 20 அல்லது 25 லட்சம் உள்ளன. இதுபோல் 10 மூத்த மற்றும் ஆக்டிவ் பாஸ்டர்கள் உள்ளனர். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எல்லாவற்றையும் கூட்டினால் 1.5, 2.5, 3.5 மடங்கு பார்வையாளர்கள் உள்ளன. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இது பஞ்சாபில் மட்டுமல்ல. அடுத்த கேள்வி, எங்கு சென்றது? இது ஊடுருவியது. அதாவது தலித் சமூகம் வாழும் ஜம்மு பகுதிகள் முழுவதும் இது ஊடுருவியது. இல்லையெனில் இவ்வளவு சந்தாதாரர்கள், இவ்வளவு பார்வையாளர்கள் வரமாட்டார்கள். எனது கருத்து புரிந்ததா? அதே போல இது ஹரியானாவில் உள்ள தலித் சமூகத்தை ஊடுருவியது. அங்கு சிக்குகள் உள்ளனர். ராஜஸ்தானில் உள்ள எல்லை பகுதிகளில் இது ஊடுருவியது. அதனால்தான் இவ்வளவு பார்வையாளர்கள். அதாவது இது இந்த மாநிலங்களில் விரைவில் உடைக்கப் போகும். காரணம், அதன் ஊடுருவல். நீங்கள் வேடிக்கை பார்க்கும் போன்று அல்ல, இது தொடர்ந்து காணப்படுகிறது. சந்தா செய்கின்றனர், பார்வையிடுகின்றனர். அப்படி இருந்தால் சில பிரச்சனைகள் இருக்கும். காரணம், நீங்கள் இதன் ஒரு பகுதியாக இருந்தால் இப்போது இது மிகவும் விரைவில் மேலெழும்ப போகிறது. காரணம், இந்த கோவிட் எல்லாம் வந்த பிறகு இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள், சிக்குகள் அனைத்தும் இதை திறந்த வெளியாக ஆதரித்தனர். நான் இன்னும் கூறும் முக்கியமான விஷயம், இது அவர்களின் ஜாதி மற்றும் வண்ணங்களால். இந்த சிக்குகள், தலித் சிக்குகள் மற்றும் அங்கு உள்ள இந்துக்கள் கூட, அவர்களுக்கு தனித்த குருத்வாரா உள்ளது. எல்லாம் தனித்தனியாக உள்ளது. அவர்கள் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை. அவர்கள் அதிகமாக குருக்களின் அருகில் குருஜி பாபாஜி என்று சொல்லப்படும் இடங்களில் செல்கின்றனர். பஞ்சாபில் ஏராளமான பாபா உள்ளனர். ஹரியானாவில் பாபா உள்ளனர். இதில் பெரிய பாபா ராம் ரஹீம், அதாவது ஹிசாரில் உள்ளவர். அவர் கூறிய அவர்களின் பின்தொடர்பவர்கள் 68 மில்லியன், சுமார் 6 கோடி என்று கூறப்படுகிறது. ஆனால் நான் ராம் ரஹீம் பாபாவின் நேர்காணலை எடுத்துள்ளேன். ஹிசாரில் உள்ள அவரது ஆசிரமத்தில் நேரடியாக. அவர்களுக்கு 3-4 கோடி மக்கள் உள்ளனர். காரணம், நிதி செய்தவர்கள் அனைத்தும் இழிந்த மக்களே. ராம் ரஹீமை கைது செய்ய அவரது பிரச்சனைகள் முடிந்தபின் இதற்கு பிடி கிடைத்தது. இனி இது போன்ற குருக்கள் சரியில்லை. அனைவரும் இங்கு சென்றனர். ஒவ்வொரு புள்ளியையும் நான் 1, 2, 3, 4 என்று கூறுகின்றேன். அதேபோல பல குருக்கள் மற்றும் பாபாக்கள் ஹரியானாவில் இருந்தாலும், பஞ்சாபிலும் ராஜஸ்தானிலும் நீங்கள் சென்றால் இவர்கள் அனைத்தும் எப்போதோ அழிந்துவிட்டன.